இந்த 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா? இதை எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? பொதுவாக இந்த வசனத்தை எங்கே வாசிப்பாங்க? சாவு வீட்டில் தான் வாசிப்பாங்க எல்லாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மகிமையான வசனம். என்னன்னா, எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றினதான ஒரு மிக முக்கியமான வசனம். ஆண்டவர் வரும்போது நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு சபையை எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்படி மேகத்தில் ஆகாயத்தில் அவரோடு கூட இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபான வசனம். இந்த வசனம் இப்போ நமக்கு எப்படி மாறிடுச்சு? சாவு வீட்டில் வாசிக்கிற வசனமாக மாறிவிட்டது. சரி, நம்ம இந்த வசனத்தில் இருந்தால் நாம் இன்றைக்கி கொஞ்சம் தியானிக்க போகிறோம். சரி, கொஞ்சம் நேரம் தான் தியானிக்க போகிறோம் இந்த வசனத்திலிருந்து. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், 16, 17 இந்த ரெண்டுத்துலேயும் பாருங்கள், ஒரு மிக முக்கியமான விஷயம் அதில் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், நிறைய செய்திகள் இதில் கேட்டிருப்பீங்க. ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அதை தான் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3 விதமான சத்தத்தை நீங்கள் அந்த வசனத்தில் கேட்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 4:16 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் முதல் சவுண்டு, 2வது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், 3வது தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போ கர்த்தர் வரும்போது 3 விதமான சத்தங்கள் அங்கே போடப்படுகிறது. ஒன்று கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், 2வது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், 3வது தேவ எக்காலத்தோடும் நடக்குது. கர்த்தருடைய வருகை எவ்வளோ நேரம் நடக்கும்? 1 கொரிந்தியர் 15:51 வசனத்தை வாசிக்கும். 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வருகை சம்பவிக்க போற டியூரேஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல கிட்டத்தட்ட 60 செகண்ட்ஸ் மேக்சிமம். ஒரு நிமிஷம்னா 60 செகண்ட், ஒரு இமை பொழுதுனா 1 செகண்ட். 1 செகண்ட்ல இருந்து 60 செகண்டுக்குள்ளதான் வருகை சம்பவிக்க போகுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு இந்த வார்த்தையை. ஒருவேளை ஆண்டவர் அன்னைக்கு 1 மணி நேரம் சொல்லியிருந்தாருன்னா, அரை மணி நேரம் சொல்லியிருந்தா கூட இன்னைக்கு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, கவலைப்படாதீங்க, அரை மணி நேரம் நமக்கு டைம் இருக்கு, ஆண்டவர் வந்து அடுத்த 30 நிமிஷத்துக்குள்ள நீங்க பாவரிக்கை பண்ணி ஞானசானம் வாங்கிடலாம், டோன்ட் வரி, அதுக்கு நாங்க கேரண்டி அப்படின்னு ஊழியம் தொடங்கியிருப்பான். ஆனா கர்த்தர் அன்னைக்கே சொல்லிட்டாரு நமக்கு டியூரேஷன் எவ்வளவு? 1 செகண்ட், 1 நிமிஷம், 60 செகண்ட்ஸ் தான் மொத்தமே டைம். இது வந்து இன்னைக்கு உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அன்னைக்கு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, 1 நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதுல வருகை சம்பவிக்க போகுது. ஆனால் 1 தெசலோனிக்கேயர் 4:16 நீங்கள் வாசிச்சிங்க, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்படின்னா கவனிங்க, 1 நிமிஷத்துக்குள்ள 3 விதமான சத்தங்கள் போடப்படுகிறது. வருகை சம்பவிக்க போறது ஒரே 1 நிமிஷம் தான், அதோட டியூரேஷன் 1 மினிட். அந்த 1 நிமிஷத்துல 3 சவுண்ட் இருக்குது. கர்த்தருடைய ஆரவார சத்தம், 2வது பிரதான தூதனுடைய சத்தம், 3வது தேவ எக்காலம். இந்த 3 சத்தத்தை ஏன் போடணும்? இந்த 3 சத்தம் சொல்லப்படுவதற்கு என்ன காரணம்? இதோடைய நிறைவேறுதல் எங்க இருக்குது? இது தீர்க்க தரிசனமா உரைக்கப்பட்டிருக்கு நடக்க போகுதுன்னு. அப்படி நடக்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரத்தில் 10-11 இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக இந்த கடைசி காலத்தில் சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம வருகைக்கு காத்திருக்கிறோம். வருகைக்கான நேரம் 1 நிமிஷம் தான். ஆனால் இந்த 1 நிமிஷத்தில் கர்த்தர் இந்த 3 சத்தங்களை போடுவது எதற்காக? இந்த ஒவ்வொரு சத்தத்துக்கு பின்னாடியும் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு தான் இந்த 3 சவுண்ட் போடப்படுகிறது. எது ஒன்றுமே ஆண்டவர் சும்மா செய்யல. பொதுவாக நம்ம நினைக்கிறோம்ல, ஏதோ சும்மா சொல்லி வச்சிருக்கிறார் போல. நீங்கள் சில கூட்டங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆளாளுக்கு சவுண்டு போட்டுக்கிட்டு இருப்பான். இங்கே மேலே இருக்கிறவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, கீழே இருக்கிறவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கிற கூடத்தில் அவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பார்க்கிங் இருக்கவங்க அவங்களும் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் சவுண்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் ஏதோ சும்மா எல்லாரும் சவுண்டு போடுங்க, நம்ம போய் வருகையில் போயிட்டு வருவோம்னு சொல்லி வரல. கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் பரலோகத்தினுடைய ஒரு திட்டம் இருக்கும். அதுவும் தேவன் செய்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி மகிமையான திட்டம் ஒன்று இருக்கும். அப்போ இந்த வசனத்தில் 3 சத்தங்கள் போடப்படுகிறது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு,
ரெண்டாவது பிரதான தூதனுடைய சத்தம், மூன்றாவது தேவ எக்காலம். இந்த 3 சத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற தேவ திட்டம் என்ன? இதை கர்த்தர் போடுவதற்கு என்ன காரணம்? இது நாம் வருகையில் போகும்போது நடக்க போகிறதான சம்பவம். அந்த சம்பவத்தில் இந்த சத்தம் கேட்கப்பட போகுது. அது ஏன் இந்த சத்தம் போடப்பட போது நமக்கு தெரியணும். முதல்ல நமக்கு அது கேட்கணும். இப்போ நம்மெல்லாம் எதுக்கு காத்திருக்கிறோம்? பொதுவாக நம்ம எந்த சத்தத்துக்கு காத்திருக்கிறோம்? நமக்கு பாட்டே என்ன பாட்டு பாடுது? எக்கால சத்தம் அப்படிதானே இருக்குது. நம்ம எதுக்கு தான் காத்திருக்கிறோம்? எக்கால சத்தத்துக்கு காத்திருக்கிறோம். இதுக்கு பின்னாடி ஒரு மகிமையான தேவ திட்டம் இருக்கிறது. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். வாசிங்க அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் இந்த சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். கர்த்தர் ஆரவார சத்தம் போட்டு நீங்க கேட்டிருக்கிறீங்களா எங்கேயாவது? கர்த்தர் ஆரவார சத்தம் இட்டு எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா? பைபிளில் கர்த்தர் நிறைய சவுண்டு போடுவார். அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட சவுண்ட் வெரிஃபை ஆகும். டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஒரு இடத்துக்கு ஆண்டவரோட சவுண்டு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல பாருங்கள், எக்கால சத்தத்தை போல் அவருடைய சத்தம் கேட்டது. சில இடத்துல பாருங்கள், சமுத்திரத்தின் இறைச்சலை போல அவருடைய சத்தம் கேட்டது அப்படின்னு இருக்கும். சில இடத்துல பாருங்கள், ஜனத்திரளான சத்தத்தை போல கேட்டது, அநேக ஜனங்களுடைய சத்தத்தை போல அவருடைய சத்தம் இருந்தது அப்படின்னு இருக்கு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா மெல்லிய சத்தம் போல அவர் சத்தம் கேட்டதுன்னு இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு சொல்லும்போது எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் அப்படிம்பார். எலியா கிட்ட கர்த்தர் பேசும்போது மெல்லிய சத்தம் கேட்டது அப்படின்னு இருக்கு. கர்த்தருடைய சத்தத்தை குறித்து வசனம் சொல்லுது, காதேஸ் வனாந்தரம் அதிர பண்ணத்தக்கதான அவருடைய சத்தம், கேதுரு மரங்களை முறிக்கத்தக்கதான ஒரு சத்தம். இப்படி ஆண்டவர் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். அந்தந்த இடத்துல அந்தந்த மாதிரி ஆண்டவர் பேசுவார். இப்போ நம்ம கூட அப்படி தான். சில இடத்துல பேசும்போது சவுண்டாக பேசுவோம், வீட்டுக்குள்ளே பேசும்போது கொஞ்சம் அமைதியாக பேசுவோம். அதுவே சில ரகசியம் பேசும்போது அப்படியே மெதுவாக அவங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி பேசுவோம். இந்த பேசுகிற இடத்துக்கும் சவுண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு. கர்த்தர் ஆரவாரம் இட்டார்னு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கர்த்தர் ஆரவாரம் இடுகிறார் அப்படின்னு கரெக்டாக இந்த இடத்துல பர்டிகுலராக வசனம் சொல்லுது. கர்த்தர் தாமே. ஏன் கர்த்தர் ஆரவாரம் என்றார்? முதல்ல ஆரவார சத்தம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆரவார சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் முன்னாடி இப்போல்லாம் IPL அப்போல்லாம் வந்துட்டு டிவியில் போடுவாங்க மேட்ச். இந்த கடைசி ஒரு பால் இருக்கும், ஒரு 6 ரன் இல்லை 4 ரன் அடிக்க வேண்டி இருக்கும். இப்போ அந்த பால் போடுறவர் ஓரமாக ஒரு இடத்துல நிற்பார், கையில் வச்சுக்கிட்டு. பேட் பண்ணுறவர் ஒரு பக்கம் நிற்பார். அந்த நிமிஷத்தில் அந்த கிரவுண்டு எப்படி இருக்கும்? அந்த நிமிஷம் அவர் போட போகிறதுக்கு முன்னாடி அந்த நிமிஷம் கிரவுண்ட் எப்படி இருக்கும்? பின் ட்ராப் சைலண்டில் இருக்கும். பின் ட்ராப் சைலண்ட். அப்படியே மொத்த க்ரௌடும் 2 பேரையும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஓடி வர வரையும் பேட்டிங் பண்ணுற வரையும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அப்படி நின்றுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அவங்க ஒரு 2-3 நிமிஷம் எடுத்துப்பாங்க. ஏன்னா அவர் வந்து நின்று, ஏன்னா கடைசி பால் வெற்றியா தோல்வியா நிர்ணயிக்க போகிற நேரம். அப்படியே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் ஓடி வருவார். அவர் ஓடி வந்து பாலை போட்டு அந்த பேட்ஸ்மேன் அந்த பந்தை அடித்து அது அந்த 6 கோட்டை தாண்டும் பாருங்க. அப்படி தாண்டும் போது ஒரு சவுண்டு வருது இல்லை, அந்த சவுண்டுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் தான் ஆரவார சத்தம். ரசிகர்கள் ஆரவாரமிட்டனர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நீண்ட அமைதிக்கு பிறகு தாங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும்போது தங்களுடைய முழு பலத்தோடு கூட அவர்கள் கத்துறாங்க பார்த்தீங்களா, அதற்கு பேர் தான் என்னது? ஆரவார சத்தம். இங்கே வசனம் சொல்லுது 1 தெசலோனிக்கேயர் 4:16 கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடு அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஏன் கர்த்தர் ஆரவார சத்தம் என்றாரு அப்படின்னு கேட்டால், 2000 வருஷத்திற்கு முன்பதாக இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு பிதா அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்திலே உட்காரும். அப்போ உட்கார்ந்த இயேசு இந்த 2000 வருஷமா ஒரு க்ரௌடுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். 2000 வருஷமா அவருடைய மனவாட்டி சபைக்காக காத்திருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச ஒரு குரூப்புக்காக கர்த்தர் 2000 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் பிதாவின் வலது பாரசத்தில். 2000 வருஷம் இயேசு காத்திருந்த அந்த கூட்டம்
புறப்பட்டு அப்படி மேலே வரக்கூடிய அந்த தருணத்தில் தான், அந்த செகண்ட்ல தான் கர்த்தர் ஆரவார சத்தமிடுகிறார். அவருடைய அர்த்தம் என்ன? என் காத்திருக்குதல் முடிவடைகிறது, நான் சிந்தின ரத்தத்திற்கு பலன் வந்து கொண்டிருக்கிறது, என்னால் மீட்கப்பட்டவர்கள் பரலோகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஆரவார சத்தம் அது. தேவன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு பலத்தோடு கத்துற சவுண்டு தான் ஆரவார சத்தம். உங்களுக்காக எனக்காக கர்த்தர் 2000 வருஷமா காத்துட்டு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி காத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற ஆண்டவருக்கு அந்த நிமிஷம் பிதா ஆயிற்று அப்படின்னு சொன்ன உடனே அப்படி ஒரு கூட்டம் புறப்பட்டு அப்படி வரும் பாருங்க. அந்த நிமிஷத்தில் அவர் போடுற சவுண்ட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பரலோகம் எப்படி பார்க்கும் இயேசுவாங்க. பையன் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டே இருப்பான், எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு 4 அடிச்சோடனே ஓன்னு கத்துவான். அத்தனை பேரை திரும்பி என்ன செய்வாங்க? அவனையே பார்ப்பான், என்னடாச்சு 4 அடிச்சிட்டாங்க. அவ்வளவு அமைதியான ஒரு இயேசு 2000 வருஷம் கழிச்சு பரலோகத்தில் ஒரு ஆரவார சவுண்டை போட்ட உடனே டோட்டல் பரலோகம் எப்படி திரும்பி பார்க்கும் பாருங்க. அத்தனை தூதர்களும் நம்ம போடுற சவுண்டை விட இவர் சவுண்டு பெரும் சவுண்டாக இருக்குதே, இவர் இவ்வளோ சந்தோஷமாக சவுண்டு போடுறாரு, இப்படி உட்காந்துருந்த இயேசு சவுண்டு போடுறாரு, ஏன் சவுண்டு போடுறாருன்னு திரும்பி பார்த்தா அவரால் மீட்கப்பட்ட கூட்டம் ஒன்று கீழே இருந்து பறந்து அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே மறுரூபமாகி வந்துக்கிட்டே இருக்கும். அவரை போலவே மாறிக்கிட்டு இருக்கும். இதை பார்த்த உடனே அவன் சொல்லுவான், இதுக்கு தான் கர்த்தர் ஆரவார சத்தம் விடுகிறார். நீங்களும் நானும் தான் அந்த க்ரௌடு. உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் கர்த்தர் அந்த சவுண்டு போட போகிறார். நாம் அந்த க்ரௌடில் இருப்போமா? நாம் அந்த சவுண்டு பாத்திரவான்களாக இருப்போமா? பல நேரங்களில் நமக்கு இந்த மகிமை தெரியறது கிடையாது. பல நேரங்களில் நாம் இதை உணர்றது கிடையாது. பாருங்க, நம்முடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? சபையினுடைய ஸ்பெஷாலிட்டி எப்பவும் சொல்லுவேன், நமக்காக யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு பக்கம் இயேசு வலது பாரசத்தில் உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் பரதீசிக்குள்ளே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அதான் நான் சொல்லுவேன், ஒரு கற்பனை. நான்லாம் பரலோகத்துக்கு போகல, சரியா? நான் சொல்கிறது ஒரு கற்பனை, நானாக யோசித்தது. அப்படி பரதீசிக்குள்ளே போனால் அங்கே ஆபிரகாம் உட்காந்துருப்பார். ஈசாக்கு அவரை கேட்பார், அப்பா 2000 வருஷமாக இங்கே உட்காந்துருக்குறோம், அதுக்கு முன்னாடி 2000 வருஷமாக மேல் பாதாளத்தில் இருந்தோம், இயேசு மரித்து நம்மளை எல்லாம் மேலே கொண்டு வந்து பேரடைஸில் விட்டுட்டாரு, நம்மளும் பேரடைஸில் வந்து உட்காந்துட்டோம், இந்த பரலோகத்துக்குள்ளே நம்ம எப்போ தான்ப்பா போவோம்? நம்ம உட்காந்துருக்கிறது நல்ல இளைப்பாறுதல் ஸ்தலம் தான், பேரடைஸ் தான். ஆனால் எப்பப்பா அந்த பரலோகத்துக்கு போவோம்? சிங்காசனத்தில் போய் எப்போ நம்ம பிதாவாகிய தேவனை பார்ப்போம் அப்படின்னு உடனே ஆபிரகாம் சொல்வார், போகலாம்ப்பா, இன்னும் கொஞ்சம் விஐபிஸ் வர வேண்டி இருக்குது. இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா நாம் எல்லாம் என்ன செஞ்சிடலாம், ஒன்றா உள்ளே போகலாம். அவங்க வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ ஈசாக்கு கேட்பார், யார்ப்பா விஐபி? முற்பிதாக்கள் நீங்கள், நான், யாக்கோபு இங்கே தான் இருக்கோம், மோசே இங்கே தான் இருக்கார், தாவீதும் இங்கே தான் இருக்கார், இன்னும் யாருப்பா விஐபி? ஆபிரகாம் சொல்வார், இல்லைப்பா, அநேகர் புறப்பட்டு மேலே வரணும்ப்பா, நாம் எல்லாம் வரும்போது தான்ப்பா ஒட்டு மொத்தமாக தான் உள்ளே நுழைய முடியும். அதான் வசனம் சொல்லுது, நாம் கிறிஸ்துவுக்கு மரித்தவர்களுக்கு முந்திக் கொள்ளுகிறது இல்லை, எல்லாரும் சேர்ந்து தான் ஒன்றே உள்ளே போவோம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் இயேசு பிதாவின் வலது பரிசத்தில் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், ஒரு பக்கம் பேரடைஸில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பத்தாவதுக்கு பாதாளத்தில் அந்தி கிறிஸ்து வேற உட்காந்துருக்கிறான். அந்த ஆவி எப்போ தாண்டா மேலே போவோம்? இல்லை இந்த சபை போனால் தான் போவோம். அவங்க எப்போ போவாங்க அது அவங்களுக்கும் தெரியாது இல்லை. ஒரு பக்கம் பாதாளத்து, ஏன்னா வசனம் சொல்லுது, நாம் போன உடனே பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் என்ன செய்யுது? ஆளுகை செய்ய தொடங்குது. தடை செய்கிறவன் நீக்கப்பட்டால் ஒழிய அந்த நாள் வெளிப்படாது. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஒரு பக்கம் பாதாளத்தில் ஆவிகள் காத்திருக்குது 7 வருஷம் ஆளுகை செய்யறதுக்கு, ஒரு பக்கம் பாரடைஸ்ல பரிசுத்தவான்கள் காத்திருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பரலோகத்தில் வலது பாரிசத்தில் இயேசு உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ பேரும் யாருக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க? நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சபைக்காக, மனவாட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இதை பற்றி எதுவுமே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கோம்.
நம்மக்கிட்ட இருக்கிற மேன்மையை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரில. பிதாவாகிய தேவன் நிறைய கல்யாண விருந்து ரெடி பண்ணியிருக்கிறாராம்மா. நம்ம போகும்போது கல்யாண விருந்து நடக்கும்போது, ஆட்டுக்குட்டியனுடைய கல்யாண விருந்து, அவர் விருந்து பண்ணால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கற்பனை தான் இதுவும். அப்படியே பெரிய டேபிள், அதில் இல்லாத ஃப்ரூட்ஸே கிடையாது, இல்லாத சாப்பாடே கிடையாது. ஆனால் வெஜிடேரியன் தான், டோன்ட் வரி. ஃபுல்லாக நீங்கள் உடனே ஆடு மாடுலாம் நினச்சிடக்கூடாது. பரலோகத்தில் நடக்குது, அங்கே மாம்சம் ரத்தம் புசிப்பதில்லை, சரியா? அப்போது ஃபுல்லாக அப்படியே பயங்கரமான காரியங்கள், நீங்கள் பார்க்காத அத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. எல்லாம் ரெடி பண்ணோன்னே தூதர்கள் கேட்பாங்க, எப்பா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, என்ன பண்ணணும், கொஞ்சம் இரு, முக்கியமான ஆளுங்க வந்து சாப்பிட்ணும். இவன் வந்து என்ன செய்யணும், அவனுக்கு தான் இந்த விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், அவன் வரணும். அப்படியா, அவங்களே எங்கே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எட்டி பார்த்தா நம்மால் டீ கடையில் சமோசாவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு நிற்பான். அந்த தூதன் எப்படி மண்டையில் அடிச்சுப்பான் பாருங்க. உனக்காக பரலோகத்தில் இவ்வளோ பெரிய விருந்து ரெடி பண்ணி உக்காந்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறோம். கீழே இருக்கிற அற்ப, இப்போ சமோசாவுக்கு பதிலாக வேறு அற்ப வீட்டுக்காக, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்காக, ஒரு 5 சவரன் நகைக்காக, ஒரு காருக்காக, ஒன்றுமில்லாத அழிந்து போகிற பொருட்களுக்காக இங்கே உட்காந்து வழக்கும் வாதும் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறியாடா. உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் மகா பெரியது. வானத்தில் பூமியில் இல்லாத ஆசீர்வாதத்தை பிதாவாகிய தேவன் உனக்கும் எனக்கு உருவாக்கி வச்சு மேலே உட்காந்துருக்கிறார். அப்பேற்பட்ட கூட்டம் நீங்களும் நானும்.